Hi, welcome to Tirumini Mangesh Outlooks. இன்னைக்கு Ashmita Menga ஒரு ஆர்டிஸ்டில ப்ரொஃபஷனல் கிளாஸ் டே 7ல இன்னைக்கு ஒரு vlog பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்சதுமே வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு லைட்டா டச் அப் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் மேக்கப் பண்ணிக்கலாம். சாரி, டச் அப் கிடையாது, மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி லைட்டாக கன்சீல் பண்ணி லைட்டாக காம்பேக்டும் அதுக்கு மேலே வந்துட்டு டேப் பண்ணிட்டேன். தென் ஐப்ரோஸ் வந்து ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி டச் அப்க்கும் மேக்கப்புக்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேக்கப் பண்ணாதான் டச் அப் பண்ண முடியும், நார்மலாக டச் அப் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, பிரைடல் புக்கிங்ஸ் அப் வரும்போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக டச் அப் மட்டும் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஸோ அது டச் அப் வேற, மேக்கப் வேற. மேக்கப் பண்ணால் மட்டும்தான் டச் அப் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த இயரிங்ஸ் வந்துட்டு அவர் வாங்கி கொடுத்துருந்தது பர்த்டேக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு நான் இதுக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு நான் இது வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணதுனால நல்லா தலை காயவே இல்லை, அதனால நான் பின்னவே இல்லை. ஜஸ்ட் கிளிப் மட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா ட்ரெயினில் போகும்போது நம்ம வந்துட்டு சரி ஓகே, எப்படியும் 1 hour எனக்கு ட்ராவல் இங்கிருந்து, அதனால சரி போகும்போது வந்துட்டு அப்படியே காய வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன் கிளிப் மட்டும் போட்டுட்டு. இன்னைக்கு எங்களுக்கு மேக்கப் கிளாஸ் இன்னைக்கு டே 2. ஆக்சுவலி டே 7 vlog இன்னைக்கு அதாவது அஷ்மிதா மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இன்னைக்கு டே 7. பட் மேக்கப் கிளாஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே 2. குழந்தைங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க மார்னிங் 7 o'clock. அதனால அப்படியே வந்துட்டு தூக்கிட்டு அவங்கள ரெஃப்ரெஷ் கூட பண்ண மாட்டேன். அப்படியே அவங்க 2 பேத்தையும் வந்துட்டு பெட்ல இருந்து அப்படியே தூக்கிட்டு ஆட்டோல ஏறிடுவேன். ஸோ அதனாலதான் வந்துட்டு எல்லா vlogsமே வந்துட்டு அவங்க கொஞ்சம் தலையெல்லாம் வந்துட்டு அப்படியே தூக்க கலக்கத்துல இருப்பாங்க, தலையெல்லாம் கலைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கிளப்பி ரெடி பண்ணோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 1/2 hour ஆயிடும். அதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. அதனால அப்படியே ஆட்டோல அதாவது கூட்டிட்டு போயிட்டு அங்கே மாமா வீடு பக்கத்தில் இருக்குது, ஒரு 1/2 kilometer டிஸ்டன்ஸ்ல. அங்கே அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஆட்டோ எடுத்துக்குவேன். தட் மீன்ஸ் ஆட்டோல நான் ஸ்டேஷன் வந்து ட்ரெயின்ல வருவேன். இங்க பாருங்க, நம்ம ஆட்டோல வந்தாலே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் முடி. நம்மளுக்கே தெரியும், நம்ம எவ்வளவுதான் வந்துட்டு செட் பண்ணாலும் அது அப்படிதான் இருக்கும். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா அஷ்மிதா மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நான் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல அப்படிங்கறதுனால பக்கத்துலயே வந்துட்டு ஒரு கடை இருந்தது. அங்க போயிட்டு பொங்கல் அண்டு வடை வந்து சாப்பிட்டுட்டு நம்மளோட குருகுலத்துக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேக்கப் கிளாஸ் இருந்தது. ஸோ மேக்கப் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 2nd கிளாஸ் எங்களுக்கு. மற்ற நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹேர் ஸ்டைல் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி வேற கிளாஸஸ் இருந்தது. இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ஷைனி. மாடலிங்கும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. ஆக்சுவலி ரீஃபில் பென் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து பேக்ல வச்சிருந்தேன். அது ஃபுல்லா எல்லாமே லீக் ஆயிடுச்சு. அது எப்படி லீக் ஆச்சுன்னே தெரியல. அதனால வெட் வைப்ஸ் என்கிட்ட இருந்தது. ஸோ அதை வச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். தென் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுனால அப்படியே ட்ரெயின்ல வேற வந்திருக்கோமா, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் ஹேர் வந்துட்டு செட் பண்ணிட்டு இருந்தேன். தென் என்னோட ரீஃபில் அதான் இதாயிடுச்சு இல்லையா, பேக் ஃபுல்லாமே இங்க் ஆயிடுச்சு இல்லையா, அதனால சரி அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு கடை இருந்தது, அங்க போயிட்டு பென்ஸ் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ஹாய், நான் வர எல்லாத்துக்கிட்டையும் லாரா ஹாய். இப்போதைக்கு நாங்கள் இவ்வளோதான் வந்திருக்கோம். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க சிஸ்டர் இருக்காங்களே திவ்யா, அவங்க வந்து மாடலுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹாஃப் வேல கிளாஸ் இருக்கும் போது எங்களுக்கு காஃபி பிரேக் வந்துருச்சு. காஃபியும் வந்துட்டு குடிச்சாச்சு. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா காஃபி பிரேக் வந்தது அப்படின்னாலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை வந்து அங்கே முன்னாடி ரிசப்ஷனில் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் நான் ப்ரமோஷன்ஸ் வந்து இப்போ பண்ணுறதே கிடையாது. இப்போ இல்லை, எப்போவுமே பண்ணுறதில்ல மேக்ஸிமம். அண்ட் அப்படியே பண்ணாலும் ஒன்லி சாரீஸ் மட்டும்தான் வந்துட்டு நான் ப்ரமோட் பண்ணுவேன். ஏன்னா என்னால் வந்துட்டு உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும், உங்களால் எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு. ஸோ அதனால அது சாரீ மட்டும்தான் வந்துட்டு ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கார்பரேட் செலிபிரிட்டி லுக் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹேர் ஸ்டைல் வந்துட்டு அவங்க சிஸ்டர் திவ்யா வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லுக்கையும் வந்துட்டு எல்லாருமே வந்து வீடியோஸ் எடுத்துருந்தோம் ரெஃபரன்ஸ்க்கு. மார்னிங் டெமோ செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்தில் வந்துட்டு ஒரு கடை இருந்தது, அங்கே போயிட்டு ஃபுட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் லஞ்சு.
ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து டெமோ செஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. தட் மீன்ஸ் டெமோ இல்லை, ப்ராக்டிஸ் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்து ப்ரஷஸ் எல்லாமே எடுத்து கரெக்டாக வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு நடுவுலேயே வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க பேர் ஆர்த்திகா, இவங்களுக்கு தான் நான் வந்துட்டு மேக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ இது பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு இது வந்து எல்லோவாக இருக்கு இல்லையா, ஸோ எல்லோ கிடையாது, ஆக்சுவலி லைட்டிங் அப்படி இருந்தது. நான் நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன், நெக்ஸ்ட் கிளிப்பில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த கிளிப்பில் பாருங்கள் அவங்களோட லுக் வந்து எவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது அவுட்புட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலி லிப்ஸ்டிக் இப்போ போடலை. ஃபைனலாக எனக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து நான் அப்ளை பண்ணேன். தென் அவங்க வந்து எனக்கு வந்து மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, தெரியுது அவங்களுக்கு. ஆக்சுவலி நான் எல்லாமே அவங்களுக்கும் பண்ணியிருந்தேன், பட் அதை வந்து நாங்கள் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணல. நான் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க வந்து வீடியோ நாங்கள் எடுக்கலை, நான் வந்துட்டு செட் பண்ணி வைக்கல. சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து செகண்டாக ப்ராக்டிஸ் டெமோ எம்எல்ஏ வந்து பண்ணுவாங்க இல்லையா மேக்கப்பு, ஸோ அப்போ வந்துட்டு நான் வீடியோஸ் எடுத்ததை வந்து அது மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பேஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலி கன்சீல் பண்ணிவிட்டு இவங்க பேர் வந்து ஹேமா, அவங்க பேர் வந்துட்டு மனிஷா. ஸோ கன்சீல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எல்லாமே பண்ணிட்டாங்க. இன்னும் ஐ மேக்கப் மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். இன்னொன்று என்னன்னா, இது வந்து மேக்கப் நான் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து கபிக்கி ப்ரஷில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ட்ரெயினர் வந்து சொன்னது, அஷ்மிதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி பண்ணக்கூடாது, அவங்க ரவுண்டிங்லேயே தான் இருந்தாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ண லுக்காக இருந்தாலும் சரி, ஆர்த்திகா எனக்கு கிரியேட் பண்ண லுக்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்களும் வந்து ஆல்ரெடி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷ்னல் இது தெரியும் இல்லையா. ஸோ ஒரு சில இதெல்லாமே வந்துட்டு அவங்க ப்ராப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு அப்ளை பண்ணது பிடிச்சிருந்தது, எனக்கு அப்ளை பண்ணது பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இதே லுக்கோட தான் வந்துட்டு நான் வந்து ட்ரெயினில் வந்தேன். எனக்கு அந்த லுக் அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் ஸ்கின்னாக வந்துட்டு பிளெண்ட் ஆகிடுச்சு நல்லாவே. ஒரு தனியாக ப்ராம்ப்டாக ஒரு லேயர் வந்து எக்ஸ்ட்ராவாக, லேயர் கிடையாது, ஒரு டிண்ட் வந்து அதிகமாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா என்னோட ஸ்கின்னாக வந்து நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தது, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கிளாஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் முடிஞ்சுது. லேட்டானா ஒரு 8 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி 7:30 என்னமோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கிளாஸில் தான் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்சதும் நான் வந்துட்டு ட்ரெயினில் வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஊரை பக்கத்தில் இறங்கினது எனக்கு கம்மல் கடையில் பார்த்தேன். கம்மல்லாம் வெளியே தொங்கிட்டு இருந்தாங்க. பார்த்ததுமே எனக்கு ரொம்ப அழகாக பிடிச்சிருந்தது ரொம்ப. அதனால் ஒரு 2 கம்மல், அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ்லாம் வாங்கிட்டேன். ஆக்சுவலி தேவையில்லாமல். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ஜெல் பாலிஷ் தான் வந்து கிளாஸஸ்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, படிச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து அந்த நெயில் பாலிஷ்லாம் அப்படியே இருக்குது. சரி ஓகே, ஏதாவது ஒரு இதுக்காக தேவைப்படும் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு அப்படியே வச்சுருக்கேன். நீ ஓப்பன் கூட பண்ணலை. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் நார்மலாகவே வந்துட்டு அந்த டேயில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற வீடியோ வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால் டே 1லேருந்து இன்னைக்கு டே 7 வரைக்குமே ஒவ்வொரு நாளும் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி. இன்னைக்கு வந்து விலாகாக பார்த்துருக்கோம் இல்லையா, பட் அது பார்த்தீங்கன்னா விலாகாக இருக்காது, ஒரு ரிவ்யூ, அந்த கிளாஸில் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ வீடியோ இருக்கும். ஸோ அதை வந்து நான் இந்த கிளாஸஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மேபி அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அவங்க கிளாஸ் வந்து யார் எடுப்பாங்க, அவங்க இருப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி, அவங்க அசிஸ்டன்ஸ் தான் எடுப்பாங்களா கிளாஸ் அப்படின்ற மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த ரிவ்யூ வீடியோவில் கண்டிப்பாக ஆன்சர் இருக்கும். அண்ட் என்னென்னலாம் வந்துட்டு அவங்க சொல்லித்தராங்க அப்படின்ற ஓவரால் அவுட்லுக் வந்து அதில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ தான் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் என்னோட ப்ரொஃபஷனல் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே வீடியோவை உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பிரைடல் புக்கிங்ஸ் பார்த்துருக்கீங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கீங்க
இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மேக்கப் ப்ரைடல் மேக்கப்லேயே. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் சென்னை கோயம்புத்தூரில் கண்டிப்பாக எப்போவுமே அவைலபிளாக இருப்பேன். அது போக வந்துட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட்டும் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதிகமாகவும் வந்துட்டு பண்ணலை. ஸோ இதுதான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதோட வந்துட்டு நான் அப்புறமா அந்த ரிவ்யூ வீடியோலாம் வந்துட்டு எடுத்து முடிச்சுட்டு நான் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசரை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசரெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மறக்கவே முடியாது. என்னோட டெலிவரி அப்போ ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு வந்து அஸ்விதாவோட டெலிவரி இப்போ வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து நான் வேர் பண்ணியிருந்தேன் டெலிவரி ரூம்லேயே. ஸோ அதனால் இது வந்து பத்திரமா அப்படியே வச்சுட்டு இருந்த ஞாபகத்தமாகவும் இருக்குது. மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போதே டைம் பார்த்தீங்கன்னா 11:38, ஆக்சுவலி 11:40 ஆகிடுச்சு. ஸோ Day 7 வந்து இந்த மாதிரி தான் சூப்பராக இருந்தது. Day 8 நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.